Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நாய்க்கடியால் 2 நாட்களில் 35 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடையநல்லூர் நகராட்சி பகுதியில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 35 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் திருநாய்கள் பொதுமக்களை கடிக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்து மணிக்கு நாய் தண்ணி குடிக்க தான் நினச்சிட்டு போனோம். சாதாரணமாக போகும்போது நாய் கடிச்சிருச்சு. இது ஒரு நாய் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க மங்களாரம், வேலாயுதபுரம், அதுக்கடுத்து போகநல்லூர், இங்கே கிருஷ்ணாவரம், இப்படி சுற்றி சுற்றி நேற்று இன்னைக்கு ஒரு 50 ஆளுக்கு மேலே கடிச்சிச்சு, நாய் கடிச்சிருச்சு. இது சரியான முறைப்படி நடவடிக்கை எடுக்கலை. நாயை பிடிச்சாலும் விட்டுருதாங்க. இதே மாதிரியே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நாய் கடிச்சது, அவங்களுக்கு இதே நிலைமை தான். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டால் மக்கள் பீதி அடையாமல் மருத்துவமனையில் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உடனே அச்சப்படாமல் நாய் கடித்த இடத்தை கார்பாலிக் சோப் எனப்படும் லைஃப் பாய் அந்த மாதிரி சோப்புகளை வச்சு, கார்பாலிக் சோப்புகளை வச்சு நம்ம உடனே ஒரு ரன்னிங் டேப் வாட்டர்ல நல்ல சுத்தப்படுத்திடணும். சுத்தப்படுத்தி அதற்கப்புறம் நீங்க உடனே நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க உடனே அணுக வேண்டும்.